செந்துரான் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக முதல் கருத்தரங்க நிகழ்வாக திருச்செங்கோட்டில் மிக சிறப்பான முறையில் செந்துரான் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக இனி வரும் ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை நாளில் இரண்டாவது சனிக்கிழமை நாளில் கருத்தரங்க கூட்டங்கள் மிக சிறப்பான முறையில் ஒவ்வொரு ஜோதிடரை அழைத்து மிக சிறப்பான ஒரு கருத்துக்களை இவ்விடத்தில் பதிவு செய்ய இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிகள் முழுவதும் ஜோதிட தளபதி என்ற யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பாகும் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு இனிதே மாலை நிகழ்வுக்கு இந்த முதல் மாத கருத்தரங்க கூட்டத்தினுடைய தலைமை தாங்கி இருக்கக்கூடிய திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா அவர்கள், ஐயா அவருடைய ஜோதிடம் ஒரு யதார்த்தமான ஒரு பலனை சொல்லக்கூடிய ஒரு நுணுக்கமான ஒரு விஷயங்கள், அதில் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னா ஐயா கிட்ட ஒரு எளிமையான ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் உண்டு. அந்த வகையில் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருமே ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய திண்டுக்கல் சின்ராஜ் ஐயாவுடைய அற்புதமான ஒரு சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய இருகரம் கூப்பி ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை. அனைவருக்கும் வணக்கம். காலையிலேருந்து இங்கே பேசுனதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? மைக்கை கையில் கொடுத்ததேன் நான் இப்போ என்ன பேசுகிறது அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லை? எல்லா கருத்துக்களும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. திருப்பியும் வேறு ஒரு புது கருத்தெல்லாம் சொல்ல போகிறதெல்லாம் இல்லை. திருப்பியும் அதே கருத்து தான் இல்லையா? அதே மாதிரி தான் மறுபடியும் பேச போகிறோம். முதல் பாயிண்ட்டு, நீங்கள் இப்படி யோசிங்க. நம்ம ஜோசியம் படித்ததுங்கிறது எம்எஸ்சி படிக்க போகிறேன், எம்ஃபில் படிக்க போகிறேன், பிஹெச்டி படிக்க போகிறேன்ட்டு போய் படிக்கிறாங்கல்ல, அது மாதிரி நம்ம ஜோசியம் படிச்சிருக்கோமா? கிடையாது. வேறு வழி இல்லாமல் படிச்சிருக்கோம். ரைட்டா? என்ன காரணம்? வாங்கின அடி அப்படின்னு வாங்கி இல்லையா, அப்படி வாங்கியிருக்கோம், அதனால படிச்சிருக்கோம். நான் பேசல சொல்லியிருப்பேன். அதாவது பொண்ணுக்கு மாப்பிள்ளை வாத்திய ஜோசியரான எத்தனையோ ஜோசியர் இருப்பாங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்து, மகனுக்கு பொண்ணு பார்த்த ஜோசியரே நிறைய ஜோசியர் இருப்பாங்க. அப்படி என்னதான் இருக்குது இதில் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் ஆராய்ச்சியில் இறங்குனது கடைசியில் அவங்கள கொண்டு இறக்கி விட்டு போயிடும் ஜோசியத்துக்குள்ளே. இப்போ நான் புக்கு வாங்கிட்டு இருக்கல தான் ஒரு நண்பர் சொன்னார், சாரே புக்கு வாங்குறாரு, இன்னும் படிக்கிறாரு போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். நான் புக்கு வாங்கலைனாலும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா டெய்லியும் படித்து தான் ஆகணும். நம்ம பொழப்பு வக்கீல் பொழப்பு மாதிரி. சரியா? நீங்கள் இங்கிட்டு 2 நாள் செல்லு பக்கம் அல்லது யூடியூப் பக்கம் வராமல் இருந்துட்டு 3ஆம் நாள் வந்தீங்கன்னு வைங்களேன், முக்கியமான புதிய சிஸ்டம் வந்துள்ளது அப்படின்ட்டுருவாங்க. அப்போ அது என்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அதை போய் பார்க்கணும் நம்ம இல்லையா? ஏன்னா நம்ம அப்டேட்டடாக இருக்கணும். இல்லாட்டி என்ன ஆகும் தெரியுங்களா? உலகம் நம்மளை விட்டுட்டு ஓடிடும். நான் ஃபஸ்ட்டு ஜோசியம் படிக்க ஆரம்பித்தப்ப கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. அப்போல்லாம் கையில் தான் கணிச்சு ஜாதகம் எழுதணும். அதை விட இன்னொரு காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் இந்த நோட்டை கொண்டு கொடுப்பாங்கள்ல, அந்த தேதியை போட்டு இப்போ என்ன திசை நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய வித்தை. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாதம் சுற்றினேன் நான். அதாவது இப்போ என்ன திசா ஊற்றி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ராசிமான சங்கியை அப்படின்னு பஞ்சாங்கத்தில் ஒரு பக்கம் போட்டிருப்பாங்க. அதில் கூட்டி கூட்டி போட்டிருப்பாங்க. அதில் வச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜாதகம் கணிக்கிறது, ஒரு நாளில் எத்தனை ஜாதகம் கணிக்கலாம் அப்படின்னா, ஒரு நாளில் ஒரே ஒரு ஜாதகம் 3 நாள் கணிச்சதெல்லாம் உண்டு நான். ஏன்னா லக்னம் 3 நாள் கணிச்சிருப்பேன். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா அந்த லக்னம் கணிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, ஒரு நாளில் எத்தனை ஜாதகம் கணிப்போம் அப்படின்னா, நான் ஒரு நாளில் 2-3 ஜாதகம் கணிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஒரு ஜாதகத்தை 3 நாள் கணிக்கணும். அப்பையும் தீராது. பெரிய கன்ஃபியூஸாகவே இருக்கும், நமக்கு பெரிய குழப்பமாகவே இருக்கும். அவ்வளவு சிரமப்பட்டு ஜோசியம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் செல்ஃபோனில் வந்தது பாருங்கள், கம்ப்யூட்டரில் வந்தது, செல்ஃபோனில் வந்தது பாருங்கள். அடேங்கப்பா! இந்த பழனிக்கு பாத யாத்திரை நான் வருஷம் போவோம். அப்போ செருப்பு போடாமல் போவோம். இப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு நெட்டுக்க ரோடு ஓடுறான் பழனி வரைக்குமே. அப்போ பூரா பிடிங்கி போட்டுருவாங்க, பூரா சல்லிக்கு எல்லாத்தையும் கிடக்கு, நடக்க முடியாது.
ஒரு பாதி தூரம் போனதுக்கப்புறம் கால் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அப்போ சுத்தமாகவே நடக்க முடியாது. அப்போ செருப்பு போட்டுக்கிறது, புது செருப்பு வாங்கி வச்சுருப்பேன், ரப்பர் செருப்பு, அதை வாங்கி போட்டுக்கிறது. அந்த செருப்பை போட்டு அதில் ஏறி நிற்கல பார்த்தீங்கன்னா, அடேங்கப்பா தேரில் ஏற்றி விட்ட மாதிரியே இருக்கும். இத்தனைக்கு நம்ம நடந்தே போய்கிட்டு இருப்போம், ஆனால் தேரில் ஏற்றி விட்ட மாதிரியே இருக்கும். ஏன்னா அவர் கை தட்டுறாருன்னா அவர் என் கூட நடந்து வந்திருக்கார், அதனால் அவருக்கு அது தெரியும். சரி, அப்போது அந்த மாதிரியான ஒரு சுகம் வந்து இந்த செல்ஃபோனில் ஜாதகம் வந்ததுக்கப்புறம், கம்ப்யூட்டரில் ஜாதகத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்க ஜோதிட உலகம் அந்த மாதிரி கிடையாது. நேரடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு பலன் சொல்கிறது எப்படி, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது உடனடி லாட்ரி மாதிரி சொரன்னதும் ரிசல்ட் அப்படின்றாங்கல்ல. அதனால தான் பலன் சொல்கிறதுல நமக்கு நிறைய தடுமாற்றம் வருது. இப்போது பொன்னையாசாமிகள் பேசினார் இல்லையா, அவர் பேசல பார்த்தீங்கன்னா அவர் வாட்டுக்கு சொல்லியிருப்பார் கடகம், தனுசு, மீனம், மகரம் அப்படின்ட்டுருப்பார். நமக்கு அப்படியே ஓடிட்டே இருக்கும் மனசில், கடகம் எங்கே இருக்குது, மீனம் எங்கே இருக்குது, தனுசு எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். என்ன காரணம்? நம்ம ஜாதகம் எழுதுனதில்லை, கையில் எழுதுனதில்லை. கையில் எழுதியிருந்தால் நமக்கு பர்ஃபெக்டாக தெரியும் எது எங்கே இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி எந்த நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது டக்குன்னு வரும். நமக்கு ஏன் வர்றதில் தடுமாற்றம் இருக்குது அப்படின்னா, வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஒரே ஒரு ரீசன், இது மட்டும்தான். அதாவது நம்ம ஜாதகத்தை எழுதுனதில்லை. அப்போ எழுதலைன்னதுமே என்ன பண்ணணும்? படிக்கிறதையாவது ஒழுங்காக படிக்கணும். நம்ம படிக்கலையே என்ன படிப்போம்? எவ்வளோ வேகமாக ஜோசியர் ஆகிறது, ஒரு வாரத்தில் ஜோசியர் ஆவது எப்படி, அப்புறம் ஒரு மாதத்தில் ஜோசியர் ஆவது எப்படி, ஒரே நாளில் ஜோசியர் ஆவது எப்படி. நம்ம இப்படி படிச்சுட்டு போனால் அப்புறம் என்ன சொல்லுவாங்க? அதாவது சாரத்தில் எதுனா ஜோசியத்தில் சாரம் பார்க்குறதுல ஒன்றும் இல்லை, அல்லது நவாம்சத்தில் ஒன்றும் இல்லை, பார்வை இல்லை எல்லாம் சொன்னாங்க. கடைசியில் ஒரு ஸ்டேஜ் வரப்போ நீ பார்க்குற ஜோசியமே இல்லைங்க போகிறாங்க. அப்படித்தான் வரப்போகுது, வேறு ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஜோதிடத்துறைக்குள்ளே நம்ம உள்ளே அடி எடுத்து வச்சுருக்கோம்னா, நான் நிஜமாலுமே சொல்கிறேன் சார், நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்கள்லாங்கிறத விட நம்மலாம், என்னையும் சேர்த்துக்கிறோம்ல, நம்மலாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என்ன காரணம் தெரியுமா? இந்த ஐயா மஞ்சள் பையை பிடிச்சிக்கிட்டு திரிகிறார் பாருங்க, இவர் வயசில் இவர் வீட்டில் உட்காந்து பேசினா யாராவது கேட்பாங்கங்கிறீங்க. ஆனால் இவர் குரு பயிற்சி என்ன சொல்லுது தெரியுமா அப்படின்னாக்க எல்லோரும் கவனமாக ஃபோக்கஸ் ஆகிடுவாங்க. ரைட், என்னமோ சொல்ல போகிறாருப்பா அப்படின்னு. அப்போது எந்த வயசாக இருந்தாலும் உன்னைய சுற்றி 4 பேர் இருக்கணும்னா ஒழுங்காக ஜோசியம் படிச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். சரியா? அதை விட்டுட்டு நான் வாத்தியாருக்கு படிக்கிறேன், இன்ஜினியருக்கு படிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் எத்தனையோ பேர் ஜோசியராக இருக்காங்க, டாக்டர்ஸ் எல்லாம் ஜோசியராக இருப்பாங்க. இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறான் டாக்டருக்கு வந்து ஜோசியம்னு சொன்னோம்னா மூட நம்பிக்கை, அந்த லக்னத்தை கணிக்கிறதுங்கிறது, ராசியை எதுனா இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு சிசேரியனுக்கு டைம் வைக்கிறதெல்லாம் வந்து நம்மளை ரொம்ப கேவலமாக பேசுவாங்களோ அல்லது சிரிப்பாகளோ மூட நம்பிக்கையில் இருப்பாங்களோ நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. நிறையா டாக்டருக்கு தெளிவாக ஜோசியம் தெரியும். அப்போது இந்த ஜோதிட உலகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இதை கிராஸ் பண்ணி தான் சார் வருவாங்க. எப்படின்னா, மனுஷனாக பிறந்துட்டாலே ஒன்லி வெற்றியை மட்டுமே பார்க்கக்கூடிய எந்த மனுஷனும் கிடையாது, தோல்வியை மட்டுமே பார்க்கக்கூடிய எந்த மனுஷனும் கிடையாது. எல்லாத்துக்கும் வெற்றி தோல்வி இருக்கும். எல்லாரும் மனித மனம்தான். யாரும் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் கிடையாது. கட்டபொம்மனே ஒரு காலத்தில் கலங்கியிருக்கார். அப்போ கட்டபொம்மன்லாம் கிடையாது. அப்படிங்கல ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஒரு கலக்கம் வரும் பாருங்க. அந்த கலக்கம் வரையில் ஃபார்ச்சூன் டெல்லர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம், ஜோசியர்னு தமிழில் சொல்லலாம், குறி சொல்கிறவங்கன்னு சொல்ல, யாரோ ஒருத்தர்கிட்ட போய் யாரோ ஒருத்தர் முன்னால் உட்காந்துருவாங்க. இதுக்கு என்ன தீர்வு? ஐயா தனக்காக உட்காரலனாலும் தான் பிள்ளைக்காக உட்காருவேன், தான் பையனுக்காக உட்காருவேன், உட்காந்து கேட்டே ஆகணும். அப்போது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு துறை. இது வந்து வெளிநாடுகளில் ரொம்ப பிரமாதமாக போகுது. அப்படியா, வெளிநாட்டில் கூட ஜோசியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு புரியலைன்னு அர்த்தம். ஏன்னா வேதிக் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஷனல் கிளாஸஸ் அப்படின்னு போட்டு அமெரிக்காவில் நம்ம ஊரில் படிச்சுட்டு போய் கிளாஸ் எடுக்கிறாங்க சார். அங்கே சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே வந்து நமக்கு ராசி சக்கரம் கிடையாது. இங்கே வந்து நம்ம கட்டம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, 4 பக்கம் பார்த்திங்கன்னா கூறாக இருக்கும், 4 மூலை இருக்கும் இல்லையா. அங்கே வந்து வட்டமாக போட்டு வச்சுருப்பான் ஃபாரினில், அந்த 4 கூறு இருக்காது. அதனால தான் அது கூறுகட்ட ஜோசியம். சரியா? இல்லை, அதில் கூரை இருக்காதில்ல, வட்டம் இல்லை, இன்ஃபினிட்டிவ் இல்லை. அதனால தான் பாருங்கள் அவங்க பேசலை பாருங்க. இந்த ஃபாரின்காரங்கெல்லாம் ஜோசியர்லாம் பேசுவாங்க, இன்ஃபினிட்டிவாக பேசிகிட்டே போவாங்க. அதாவது லவ் லைஃப் எப்படி இருக்கும், அப்புறம் வந்து என்ன ஒர்க் லைஃப் எப்படி இருக்கும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கும், இப்படி தான் பேசுவாங்களே தவிர இன்ன தசை இன்ன புத்தி நடக்குது, இந்த புத்தி முடியட்டும் அதுக்கப்புறம் உனக்கு இந்த பிரச்சனை தீரும்னு நம்ம பேசுகிற மாதிரி அவங்களால பேச முடியாது சார், பேச மாட்டாங்க. அப்போது நம்ம கையில் கிடச்சிருக்கிற ஆயுதம் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் வஜ்ராயுதத்தை கையில் வச்சுருக்கிறீங்க. சரியா?
ஆனால் நமக்கு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இதை வஜ்ராயுதத்தை வச்சு வடை சுடுறதா இல்லை வந்து யார் மேலேயும் பிரயோகம் பண்ணுறதான்னு நமக்கு தெரியாது. இது எப்படின்னா, ஜோசியம் வந்து கம்ப்யூட்டர் மாதிரி சார். கம்ப்யூட்டரை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் என்னென்னமோ செய்யலாம் அப்படின்னுவாங்க. எது, ஒரு பிரிண்ட் எடுக்கிற இடத்துல கம்ப்யூட்டர் வேணும், ஒரு சேலை டிசைனிங் போடுற இடத்துல கம்ப்யூட்டர் வேணும், ஒரு இது லேபர்ஸை வந்து அட்டண்டன்ஸ் போடுற இடத்துல கம்ப்யூட்டர் வேணும், சம்பளம் போடுற இடத்துல கம்ப்யூட்டர், பில்லிங் போடுற இடத்துல வேணும், ஆடிட்டருக்கு வேணும், டாக்டருக்கு வேணும், வக்கீலுக்கு வேணும், அத்தனை பேர்த்துக்கு வேணும் கம்ப்யூட்டர். இதான் சார் ஜோசியம். அப்போது இதை ஒரு இடத்துல இருந்து அப்ரோச் பண்ணுறோம்ல நம்ம. இப்போ வக்கீல் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணுவார், அவருடைய கேஸ் எப்போ வருது அப்படின்னு கேலண்டரில் போட்டு வரும். டாக்டர் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணுவார், எப்போ இவன் காய்ச்சலுக்கு வந்தேன் தலைவலிக்கு வந்தான்னு டீட்டெயில் வச்சுருப்பார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி நம்ம எல்லோரும் ஜோசியத்தை ஒரு டைப்பாக யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்போ ஒரு ஆடிட்டர் வந்து சொல்கிறார், கம்ப்யூட்டர் வந்து ஆடிட்டருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், கணக்கு பார்க்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எப்படி விவரம் புரியாதோ, ஒரு வக்கீலோ அல்லது ஒரு டாக்டரோ எனக்கு மட்டும்தான் இந்த கம்ப்யூட்டர் யூஸ் ஆகும்னு சொன்னால் எப்படி அவருக்கு விவரம் புரியாதோ, அது மாதிரி ஜோசியம் வந்து நவாம்சத்தை வச்சுத்தான் பலன் சொல்லுவேன், அல்லது நவாம்சம் இல்லாமத்தான் பலன் சொல்லுவேன், சாரம் இல்லாமத்தான் பலன் சொல்லுவேன், 10 பொருத்தம் இல்லாமத்தான் பலன் சொல்லுவேன், 10 பொருத்தம் பார்த்துத்தான் பலன் சொல்லுவேன், அல்லது இதை வச்சுத்தான் செய்வேன், அதை வச்சுத்தான் சொல்லுவேன்னு எல்லாரும் சொல்கிறதுமே கரெக்டு. பிரச்சனை என்னென்னா, எல்லாத்துக்குமே இந்த ராசி சக்கரம் வேலை செய்யும். அதான் பிரச்சனையே. நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க வேலை செய்யும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், லக்னம்ங்கிறது உயிர் அப்படிமோ. ஆமாப்பா உசுருப்பா, அதை வச்சுட்டேப்பா எல்லாமே அப்படின்னுவோம். சரி, இந்த உயிர் லக்னம் இருக்குல்ல, அந்த லக்னமே தேவையில்லைன்றுவாங்க சிலர். யார்? இந்த நாடி ஜோதிடத்துக்காரங்க. எப்பயுமே அதிகபட்ச மதிப்பு ஒன்றுக்கு வந்ததுன்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, பெட்ரோல் இல்லைன்னா உலக இயக்கம் நின்று போயிடும் இல்லையா? எதுவுமே இயங்காது டீசல் பெட்ரோல் இல்லைன்னா. ஆனால் தெருவுக்கு பெட்ரோல் டீசல் கிடைக்கும், எல்லா பக்கமும் கிடைக்கும். அதே மாதிரி தங்கம் ரொம்ப மதிப்புமிக்க ப்ரீசியஸ் மெட்டல், ரொம்ப மதிப்பான உலோகம். ஆனால் எல்லா சின்ன ஊர்லேயும் நகை கடை இருக்கும். அது மாதிரி ரொம்ப மதிப்பு மிக்கது வந்து மதிப்பு இல்லாமல் போயிடும் ஒரு ஸ்டேஜில். அது மாதிரி லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம். லக்னம் இல்லாமல் பதிலே சொல்ல முடியாது. பிறந்த நேரம் இல்லாமல் எப்படி லக்னம் எடுக்கிறது அப்படின்னு பேசுகிறப்ப நாடி ஜோதிடத்துக்கு லக்னம் தேவையில்லை அப்படிம்பாங்க இல்லையா? அப்போது அவங்க லக்னம் இல்லாமலே பலன் சொல்கிறாங்க, அவங்களுக்கு அது சரியாக வருது. ஆனால் லக்னம் வச்சு பலன் சொல்கிறாங்க, அவங்களுக்கு அது சரியாக வருது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கும். இல்லையே எனக்கு ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலையே அப்படிங்கக்கூடாது. இந்த இப்போ நம்ம இதில் தான் நம்ம ஜாதகம் பார்க்கல தான் சொல்லுவான், புதனில் செவ்வாய் நடக்குது, அவன் ஏன்டா அங்கே போய் நடக்கிறான், ஏன் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டியது தானே, புதனில் எதுக்கடா செவ்வாய் போய் நடக்குது. அது மாதிரி ஏதோ ஒரு தசா புத்தி எல்லாத்துக்கும் நடந்துகிட்ருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ தசை நடக்கிற கிரகத்தை லக்னமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக விருச்சகத்தில் உங்களுக்கு வந்து குரு இருக்கார், குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குரு இருக்கிற விருச்சகத்தை லக்னமாக வச்சுக்கிட்டு இப்போ நடக்கிற புத்திக்கு பலன் கணிங்க, அதுவும் கரெக்டாக வரும். வரலன்னா நமக்கு கணிக்க தெரியலன்னு அர்த்தம். சரியா? சரியாக வந்தே ஆகணும். அப்போது தசாபதியை நீங்கள் எங்கே எடுத்து போட்டாலும் கணக்கு வரும். இன்னொன்று சொல்லட்டுமா? இப்போ ஒரு ஜோசியர் ஒரு ஜாதகம் பார்க்குறாருப்பா, நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, இப்போ நான் வந்து எங்கள் ஃபேமிலி ஜோசியர் பார்த்தேங்க, அவர் வந்து என் பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டாருங்க, அல்லது வந்து வீடு கட்டலான்னு சொன்னாருங்க, அல்லது வேலை கிடைக்கும்னு சொன்னாருங்க, இப்படி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த ஜோசியம் சொன்னாருன்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த ஜோசியர் எப்படி இருப்பாருன்னு அவங்களுக்கு ஜோசியம் சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சொல்ல முடியுமா? முடியும். அதுவும் சொல்லலாம் சார். ஏன் சொல்ல முடியாது? அதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். ஜோசியர் வந்து வாக்கு கொடுக்குறார், அப்படி தானே சார்? அவ்வளோதானே? அவர் நம்ம கொடுக்குறது தானே அவங்களுக்கு வாக்கு. லக்னம் 2ஆம் இடம் தானே வாக்கு. அப்போ அந்த வாக்கை வாங்குறவர் யார்? அந்த ஜாதகர். அப்போ லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை எடுத்துங்க, அதை லக்னமாக வச்சு அந்த தசாபதிக்காக ஜாதகத்தை கணிச்சு இந்த ஜோசியர் உனக்கு ஜோசியம் சொன்ன ஜோசியர் இப்படி இருப்பான்டான்னு சொல்லுங்கள், அவன் ஆமான்னு தான் சொல்லுவான், இல்லைன்னே சொல்ல முடியாது. நீ சொல்கிறது புதுசாக இருக்கே, இந்த மாதிரி நான் யோசிச்சது இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும். சரி, இல்லை நான் வந்து எனக்கு அந்த காலத்தில் சாதகமே இல்லை, நாங்கள் சாதகமே எழுதலை, அல்லது எங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னுவாங்க. அப்படி இருக்கிற ஆள் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுங்களேன், ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன ஓரம் நடக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன ஓரம் நடக்குது? இன்றைக்கி என்ன கிழமைப்பா? வியாழக்கிழமை, சனிக்கிழமை, சனி குரு ஓரம் நடக்குது. இந்த குரு ஓரைக்கு சனியும் குருவையும் கனெக்ட் பண்ணிக்கிங்க. எதுக்கு சனியை கனெக்ட் பண்ணுறோம்? சனி வந்து கிழமை தானே, குரு வந்து ஓரை, இப்போ நடக்கிற ஓரை, ரைட்டா? இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டார்னா என்ன கேள்வி கேட்பார்?
தொழில் சம்மந்தமாக பணம் வருமானு கேட்பார், குழந்தைக்கு தொழில் வருமானு கேட்பார். ரைட்டா? இது ரெண்டை தவிர வேறு எங்கே சார் போயிட போகிறாரு? இப்படி ஒருக்கா பிறண்டுக்கணும், அங்கிட்டு ஒருக்கா உருண்டுக்கணும்னு வாங்கல, அப்படி உருண்டாலே ஜாதகம் தேவையில்லையே. அப்போது நீ என்னத்துக்கு ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை படிச்சியா இதை படிச்சியா ரொம்ப போட்டு மல்லுக்கட்டவெல்லாம் வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிடலாம். நான் சொன்னது புரியலைன்னு நினைக்கிறேன். நான் எங்கள் மறுபடியும் அதாவது எப்பயுமே சாப்பாட்டுக்கு அப்புறம் பேசுனா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு பஞ்சாயத்து எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ராகு அந்த ஜாதகத்தில் எங்கே நிற்கிதுன்னு பாருங்கள். ஒரு ஜாதகர் ஒருத்தர் கொண்டு வர்றார், அந்த ஜாதகத்தை கொடுக்குறாரு, நான் பெரும் பிரச்சனையில் இருக்கேன்னு வர்றாருன்னு வைங்க, ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். இப்போ அடுத்த மன ஓட்டம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி ஓடி இருக்குன்னு தெரியுமா? ராகு 10ஆம் இடத்துல இருந்தால் தொழிலை சொல்ல போகிறான், 5ஆம் இடத்துல இருந்தால் பிள்ளைய சொல்ல போகிறான், லக்னத்தில் இருந்தால் அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்ல போகிறான். நான் சொல்ல மாட்டேன். ஏன், என்ன காரணம்? அங்கே இல்லை பிரச்சனை, வேறு பக்கம் இருக்குது. அதாவது உங்களுக்கு ராகு எங்கே நிற்கிதோ அவருக்கு ராகு தசை நடக்கணும், அப்படி வச்சுக்கோங்க. ராகு எங்கே இல்லை, ராகு தசை நடக்கலைனாலும் பரவாயில்ல, ராகு எங்கே நிற்கிறாரோ அதுக்கு 8ஆம் இடம் எதுன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் எடுத்துங்க, அதுக்கு 8ஆம் இடம் எதுன்னு பாருங்கள். அந்த இடத்த லக்னம் மாதிரி வச்சு தசாபுத்தி அசைன் பண்ணுங்கள். இப்போ இருக்க பிரச்சனை என்னன்னு வெளியே வந்துடும். புரியுதா? இப்போது ஒவ்வொரு இடத்துக்குமே நம்ம வந்து எந்த ரூட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம் சார். இப்போ நானே 2-3 ரூட் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ நான் சொன்னதேன் சரி, மிச்சவங்க சொல்கிறதெல்லாம் வெட்டி அல்லது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொன்னோம்னா அது நம்மளுடைய அறியாமை. எனக்கு சாம்பார் தான் பிடிக்கும், நான் சாம்பார் 3 வாட்டி வாங்கி சாப்பிடுவேன், சரியா? ஆனால் ஒருத்தருக்கு புளிக்குழம்பு தான் பிடிக்கும், அவர் புளிக்குழம்பையாக தான் சாப்பிடுவார். அவரை போய் சாம்பார் சாப்பிடுன்னு சொன்னால் ஒத்து வருமா? அது மாதிரி நம்ம பழக்கத்தில் தான் கொண்டுட்டு வரணும். அப்போ சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நாளும் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் நட்பும் தயையும் பிறவி குணம் அப்படின்றான். அப்போ அந்த வகையில் நம்ம எதில் பழகிறோமோ அதில் தான். அப்போ உங்கள் குருநாதர் எதில் சொல்லி கொடுத்துருக்காரோ அது பின்னாடி தான் போவீங்க. அப்போ உன் குருநாதர் என்ன மல்டிப்புளாக சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு கேட்கணும். ஆமாம், சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா என் குருநாதருடைய படிப்பு வந்து பெருங்கொண்ட படிப்பு படித்தவர், 1ஆம் வரைக்கும் படிச்சிருக்காரு, சரியா? அதுக்கு மேலே அவர் படிக்க முடியலை. அப்போது அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த ஜோதிடத்தை நம்ம பழகலை. நம்ம எதில் பழகிறோமோ அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும். நமக்கு ஏதாவது ஒன்றில் ஈர்ப்பாகி பிடிச்சிருவோம், பிடிச்சிக்கணும். சார் நீங்கள் ஜோசியமே தெரிலன்னு வைங்களேன், அருமையாக ஜோசியம் சொல்லலாம் சார். நமக்கு தெரியறது தான் பஞ்சாயத்தே. எதுவுமே தெரிலன்னு வைங்க, சூப்பராக ஜோசியம் சொல்லலாம். எப்படி? இப்போ ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டு வந்து வைக்கிறார், விரித்து வைக்கிறேன் ஜாதகத்தை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அருமையான ஜாதகம். உனக்கு மனைவின்னு ஒன்று கிடச்சிச்சு வச்சியா, அதுதான்டா லக்கு. அதுக்கப்புறம் தாண்டா உனக்கு எல்லாமே வந்தது அப்படின்னு தான் அந்த அம்மா ஆரம்பிச்சிடேன். நீ ஆஃப் பண்ணிக்கலாம், அதை ஆரம்பிச்சிடேன். நல்லா சொல்லுங்கள், மண்டையில் உரைக்கிற மாதிரி. இவனுக்கு இவங்க அம்மாளுக்கு எப்படி சொன்னாலும் புரியாது, சரியா? மண்டையில் உரைக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ஆனால் என்ன, கொஞ்சம் கோவக்காரி இருந்தாலும் அது நியாயமான கோவம், தெரியுமா? ஆமாங்க, ஆமாங்க, நான் அப்படி தாங்க கோவப்படுவேன் அப்படின்னு அந்த அம்மாவே சொல்லும். அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டி என்ன பயங்கர கோவக்காரியை கட்டி வச்சுருக்க அப்படின்னாக்க உடனே இவர் கிளம்பிடுவார், நான் விவரம் தெரியாமல் டிரான்ஸ்ஃபார்மரை தூக்கி தோளில் வச்சுட்டு வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி. அப்போது ஒன்றும் இல்லை, இந்த 7.5 சனி மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நிறைய ஜோசியருக்கு சிக்கல். எதை கேளுங்க, 7.5 சனி இருக்குல்ல, அஷ்டம சனி இருக்குல்ல, அர்த்தாஷ்டம சனி இருக்குல்ல, அதான் தீர்ந்து வச்சுல, அதே உன் பிள்ளைக்கு நடக்குதுல்ல. அப்போ பிள்ளைக்கு தான் முடிச்சு வச்சுல, இந்த அடுத்த வருஷம் உன் பொண்டாட்டிக்கு ஆரம்பிக்குதுல்ல. வாழ்நாள் பூரா நீ சனியை விட்டு வெளியே போக முடியாதுடா ராசா. அப்போது சனியுடைய யோகம் என்ன அப்படின்னாக்க, இந்த இப்போ சொல்லிட்டாங்க பின்னால் இருந்து, அழையா விருந்தாளி அப்படின்னு. நம்ம அழைச்சாலும் வரமாட்டார் சனி. அவர் 7.5 முடிஞ்சு போயிட்டாருன்னா திருப்பி அவர் வர்றப்பத்தையும் வருவார், எல்லா டைம்லையும் வரமாட்டார். சரி, அப்போ ஜாதகத்தை விரித்து வச்சது என்ன, உனக்கு பயங்கரமாக கண்ணு பட்டிருக்கியா, திருஷ்டியா உனக்கு அப்படின்னு மட்டும் சொல்லி. ஆமாங்க, நான் வந்து என்னமே அம்பானி ரேஞ்சுக்கு சம்பாதிச்ச மாதிரி பேசுவேன். ஆமாங்க, நான் வந்து வீடு கட்டினதுக்கப்புறம், நான் கார் வாங்கினதுக்கப்புறம் ஒரு வேளையும் சொந்தக்காரன் என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது மாதிரி அந்த ஜோசியம் தெரியலைன்னு வச்சுக்கோங்க, ஜோசியம் கரெக்டாக சொல்லிடுவீங்க. தெரிஞ்சிச்சின்னு வச்சுங்களேன், ஒன்று இதில் சொல்கிறதா, இல்லை இதில் சொல்கிறதா, இல்லை அதில் சொல்கிறதா. இப்போ நான் இங்கே வரையில் இந்த ஹாலுக்கு வந்த வரையில் இங்கே ஒரு எஸ் பெண்ட் இருக்குது, நேராக கரூர்லேருந்து வரையில் அந்த எஸ்ஸில் வந்து தான் டச் ஆகும், அந்த சிக்னலில் டச் ஆனதும் இங்கே முன்னால் நேராக காமிக்குது மண்டபத்தை. ஆனால் கூகுள் மேப்பை அங்கிட்டு சுற்றிக்கிட்டு வருது, இப்படி சுற்றிக்கிட்டு வருது. இந்த
வீட்டுக்காரம்மாட்ட வந்து நம்ம ஏதாவது ஒன்று கேட்டோம்னா 7 பக்கம் சுற்றிட்டு அப்புறம் பதில் சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி அது அங்கிட்டு சுற்றி இங்கிட்டு கொண்டு வந்து விடுது. அப்போ கன்ஃபியூஸ் ஆகி போச்சு எனக்கு, இதில் எதில் வர்றதுன்னு தெரியல. அது மாதிரி நமக்கு 4 முறை ஜோசியம் தெரியுதுன்னு வைங்களேன், நம்ம எதில் எடுத்துக்கிறது, எதை வச்சு டிசைட் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறது, அந்த குழப்பம் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படி குழப்பம் வந்துருச்சுன்னு வைங்களேன், ரொம்ப குழம்பவே வேண்டாம். ஏதாவது ஒரு முறை எடுத்துக்கிட்டு அதை ஓங்கி அடிச்சிருங்க. நீங்கள் அடிக்கிறத அந்த திறத்தில் தான் இருக்குது, டம்முன்னு அடிச்சுவிடணும். ஆமையா இதாயா இதுக்கு பலன் அப்படின்னோம்னா, ஆமாங்க கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மனசு வந்து ஒருமைப்பட்டு நிற்கணும், ஒரு இடத்துல நிற்கணும். அது நின்னாலே போதுமானது. அப்புறம் இதில் சொன்னாங்க, இப்போ சொன்னவங்கலாம் சொன்னாங்க, சின்ராஸ் வந்து எப்படி தெரியுமா பாட்டாக பாடுவார். நல்ல வேலை, அவர் பாட்டுக்கு பாடுவார். நான் என் பாட்டுக்கு உட்காந்துருப்பேன்ற கணக்கா. ஜோசிய பாட்டு பாடுறதெல்லாம் ஒன்றும் திறமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது எப்படின்னா, நான் வந்து மேடையில எல்லாம் போய் பாடி எல்லாத்தையும் அசத்த போகிறேன் அப்படின்லாம் நான் ஒன்றும் படிக்கவெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு பாடல் நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன், எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தின் எரிவையில் வாய்ந்த புன்னிலாம் பெரும்புழையில் கனல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும் உன்னிலாவிய துயரம் பிடித்துந்த ஆறுயிர் நின்று ஊசலாட கண்ணிழந்தான் வெற்றிழந்தான் என உழைந்தான் காலவேளான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது கம்பராமாயணத்தில். இது என்னத்துக்கு நீ படிச்சேன்னு கேட்கக்கூடாது, சரியா? எல்லாம் கண்டது கற்க பண்டிதனாவான், எல்லாத்தையும் படிக்கணும், பூரத்தையும் படிக்கணும். அப்போது இந்த ஒரு பாடல் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பாட்டை எத்தனை தடவை எழுதி பார்க்கணும் தெரியுமா, எத்தனை தடவை சொல்லி பார்க்கணும் தெரியுமா, எத்தனை தடவை என் வீட்டுக்காரம்மாட்ட சொல்லி அந்த அம்மாவை குடும்பப்படுத்தியிருப்பேன் தெரியுமா. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவுட்புட்டாக வருது இல்லையா. அப்போது சரி விடியா, கம்பராமாயண பாடல் கூட ஏதோ பாடிடுறோம்னு வச்சுக்கோங்க, அவங்களும் கேட்டுடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ புண்ணியமாதும் கிடைக்கட்டும்னு கேட்டுடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜோசியா பாட்டை படித்து என்ன செய்ய போகிறோம். இந்த புஸ்தகத்தில் ஒரு நம்ம பாலமுருகன் ஒரு புக் கொடுத்தாருல, அதில் 4ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்ததிபதியும் தொடர்பு கொண்டிருந்தால் தாயினுடைய ஒழுக்கம் கேள்விக்குறியாகும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்தது. அதில் அதை பார்த்ததுமே எனக்கு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வந்தது. 4அவனும் 6அவனும் 5 வைந்தோன், 4ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்ததிபதியும் 4அவனும் 6அவனும் 5 வைந்தோன் நரகதி அடைந்திருக்க ராகுகுஜன் பார்க்க பாலனிவன் தனைப்பயந்த பாவி மகர் பாவி பரப்புருஷருடன் கூடி பஞ்சனை ஏற்படுப்பாள். எப்படி இப்படி நம்ம நோட்டை வாங்கி வச்சுட்டு பாடினோம்னு வைங்களேன், நோட்டை பிடிக்கிட்டு மூஞ்சில் அடிச்சு விட்டு போயிடான். அப்போ பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்த்த நன்மை பயக்கும் மெனின் அப்படின்றான். எங்கே நான் மாற்றி சொல்லணுமோ அந்த இடத்துல மாற்றித்தேன்னு சொல்லி ஆனால் வேறு வழியே கிடையாது இல்லையா சார். நீங்கள் சொல்கிறதில் ஒரு குடும்பம் பிரிஞ்சு போகிற குடும்பம் சேர்ந்துடும் சார். அதே மாதிரி நம்ம சொல்கிற ஸ்ட்ராங்கான விஷயத்தில் சேர்ந்து வாழ்கிற குடும்பம் பிரிஞ்சு போயிடும். அப்போது நீங்கள் எவ்வளோ முக்கியமான இடத்துல இருக்கீங்க, மெயின் பாக்ஸுக்கிட்ட நிற்கிறோம் நம்மெல்லாம், கட்டையை பிடுங்குறதா இல்லை மாற்றுறதா அப்படின்ற மாதிரியான இடத்துல இருக்கும். ரெண்டாவது, ஒரு ஜோசியர் எடுக்கக்கூடிய டெசிஷன் இருக்குது இல்லையா, அந்த டெசிஷன் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வேல்யூ, சில சமயத்தில் கோடிக்கணக்கில் வேல்யூவாக இருக்கும். எப்படி ஒரு தொழில் செய்வாங்க, அந்த தொழிலில் வந்து கோடிக்கணக்கில் முதலீடு போட்டு செய்வாங்க, அல்லது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதலீடு போட்டு கட்டடம் கட்ட போகிறாங்க, வீடு கட்ட போகிறாங்க, தொழிற்சாலை கட்ட போகிறாங்கன்னா ஜோசியம் என்ன சொல்லுதுன்னு வந்து கேட்பாங்க. அப்போது உங்களுடைய வேல்யூ எவ்வளவு, பல கோடி பல லட்சங்கள். அதே இது பொண்ணு கொடுக்கலாமா கட்டலாமான்னு கேட்பாங்க, அது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சார் பொருத்தம் பார்க்கல, இந்த பொருத்தம் பார்க்குற கிளாஸில் கூட நான் பேசினேன். அதை பொருத்தம் பார்க்குறப்ப ஜோசியர் என்ன நினச்சிக்குவார் தெரியுமா, சரி நம்ம பார்த்து கரெக்டாக சேர்த்து வைக்கணும். சப்போஸ் பொருத்தம் இல்லாததை பொறுத்து இருக்குதுன்னு சொல்லிட்டோம்னு ஏன் இந்த குடும்ப வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா பெண் பாவம் பொல்லாதது, அந்த பாவம் நம்மளுக்கு வந்துடும். அப்போ பெர்ஃபெக்டாக பார்க்கணும். இது இல்லைன்னா கூட, ஜாதகம் இல்லைன்னா கூட பஞ்சாங்கத்தை எடுத்து பெரட்டி அந்த பேர் நாமத்துக்கு என்ன ராசி அப்படின்லாம் பார்த்து ரொம்ப பெர்ஃபெக்டாக பார்க்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டே பார்ப்போம், பயந்துக்கிட்டே பார்ப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ, பொறுத்த இருந்தால் இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். என்ன காரணம் தெரியுமா, நீங்கள் சொல்கிறதுனால அவன் கல்யாணம் பண்ண போகிறதில்ல, நீங்கள் சொல்கிறதுனால அவங்க கல்யாணத்தை நிறுத்த போகிறதில்ல. மேரேஜ் மேட் இன் ஹெவன், திருமணங்கள் திருச்செங்கோட்டில் நிச்சயிக்கப்படவில்லை, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. சரியா? அப்போ இந்த கல்யாண பொருத்தம் பார்க்குறப்ப நம்மளுக்கு கை நடுங்கும். உள்ளதுலேயே ரொம்ப ஈஸியான விஷயம் கல்யாண பொருத்தம் பார்க்குறது தான். அது தெரியுமா உங்களுக்கு? அதாவது எஸ்ஆர்னோன்னு சொல்கிறது தானே. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளை விட மாட்டாங்க. எப்படின்னா, பொருத்தம் பார்த்துட்டோமா, 2 பேர்த்துக்கும் பொருத்தம் இருக்குங்க, நல்லா பிழைப்பாங்க, கொடுக்கலாமுங்க, எங்கள் பிள்ளைய நல்லா வச்சுக்கிடுவாரா, கண் கலங்காமல் வச்சுக்கிடுவாரா, இவன் ஒரு பாறாங்கல்லத்தையும் உருட்டி வச்சுருப்பான், ஆனால் கேட்குற கேள்வி வந்து அப்படி கேட்பான், கண் கலங்காமல் வச்சுக்குவாரா, நல்லா பார்த்துக்கிடுவாரா, வச்சுக்கிடுவாரா அப்படின்னாக்க இந்த இதில் தான் சொல்லுவாங்கள்ல,
பிள்ளையெல்லாம் எங்கள் அப்பா வந்து நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. என்னடி கேட்ட நீ கம்மல் கேட்டிருப்ப, நோட்டு கேட்டிருப்ப, பேனா கேட்டிருப்ப, கொலுசு கேட்டிருப்ப, மிஞ்சி போனால் இங்கே வந்து கிரைண்டர் கேட்குற, பீரை கேட்குற, ஏசி கேட்குற, பெருசு பெருசாக கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த வாழ்க்கையில் வந்து எப்படி போவாங்க, 2 பேரும் ஒத்து போவாங்களா, அப்புறமே கொண்டு பிள்ளைய படிக்க வைக்கலாமா, சிலர் இன்னொரு ஸ்டெப்பு மேலே போய் இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு அனுபவம் பாருங்கள், ஒருத்தரும் ஒரு அனுபவம் எப்படின்னா 2 பேர்த்துக்கு 2 ஜாதகம் கொடுக்குறாங்க, பொருத்தம் இருக்கா, இருக்குது, பார்த்தாச்சு, பொருத்தம் இருக்குங்க, அப்போ செய்யலாம், நல்லா பிழைப்பாங்களா, நல்லா பிழைப்பாங்க, சரி, இல்லைங்க பொருத்தம்லாம் பார்த்தாச்சு, பூவெல்லாம் வச்சாச்சு, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சு, கல்யாணம் நடக்குமான்னு பாருங்கள். அண்ணா நடக்கும்மா, ஏம்மா என்னம்மா பிரச்சனையாச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்னன்னு சொல்லிட்டானா, இல்லை அவர் ஒன்றும் சொல்லலை, சரி பொண்ணு எதுவும் மனசு மாறிடுச்சா, இல்லை பொண்ணெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சரின்னு சொல்லிட்டா, அப்புறம் என்னம்மா பிரச்சனை, இல்லை எனக்கு தான் பிரச்சனை அப்படின்ச்சு. மாமியாருக்கு என்னடா பிரச்சனை கல்யாணத்தில் அப்படின்ட்டு, என்னம்மா பிரச்சனை அப்படின்னா, மாப்பிள்ளை வந்து அந்த பொண்ணு பார்க்க வரையில் ஏதோ கிரீம் ஆப்பி கருப்பு கலரை சிவப்பாக காமிச்சிட்டாராம், கொஞ்சம் கலராக காமிச்சிட்டாராம். அப்போயும் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, சார் கையெல்லாம் கருப்பாக இருக்குது, முகம் மட்டும் சிவப்பாக இருக்குது அப்படின்னு எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. இதுலேயே இப்படி போய் சொன்னவங்க என்ன எதில் போய் சொல்லியிருக்காங்கன்னு தெரில, அதனால் நான் வேணான்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் அந்த புல்லை கட்டிக்கிறேங்குது சரியா, ஆனால் அவங்க அம்மா வேணாங்குது. அப்போ இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஊரில் இருந்தே அந்த ஜாதகமே வந்தது. அப்போ தான் நான் சொன்னேன், ஏம்மா உனக்கு கொஞ்சமாவது மண்டல மூளை இருக்கா, நம்ம ஊரில் இருந்து ஒரு மாப்பிள்ளை வந்தான்னா அவன் எப்படிமா சிவப்பாக இருப்பான், நம்ம கலரில் தானமா இருப்பான், அப்போ நம்ம கலரில் தானமா இருப்பான் அப்படின்னாக்க, அதெல்லாம் இல்லைங்க அவன் கருப்பாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் சிவப்பாக காமிச்சு விட்டானே அப்படின்ற மாதிரி. இப்போ இது மாதிரி கான்ட்ராவர்சி நிறையா வரும் சார், நிஜமா சார், நிறையா வந்து நம்ம அந்த சோகமாக பேசுகிறப்ப வந்து அப்படியே சோகத்தை புளிகிறப்ப நம்மளை அறியாமல் நம்ம கண்ணும் கலங்கிரும், நம்மளும் கலங்கிடுவோம். எது இப்போ இந்த இவங்களுக்கு ஜாதகம் சொல்லிகிட்டு இருக்கல, ஆனால் நம்ம கலங்கவே கூடாது. என்ன காரணம் கலங்கக்கூடாது, அவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அது அவங்களுடைய கர்மா சார், அவங்க பண்ணதை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். நாளைக்கு அவன் கோடீஸ்வரனாக இருப்பான், உடனே ஜோசியாரன் சொல்லிட்டான் அவனை கூப்பிட்டு ஒரு 10 லட்சம் கொடுத்து நான் சொல்ல போகிறாங்க, ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நான் காசு வாங்கிட்டு தான் ஜோசியம் சொல்லுவேன் அப்படிங்கிறதுல கான்ஸ்டண்ட்டாக நில்லுங்க. பணம் வாங்கிட்டு தான் சொல்லணும் சார், கட்டணம் வாங்கிட்டு தான் சொல்லணும். என்ன காரணம், நீங்கள் எவ்வளோ டயத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த 15 கொண்டு வர்றோம் அதையும் நம்ம கணேஷ் பிடிங்கிட்டு விட்ருவாருங்க. அவர் 4 புஸ்தகத்தை கொண்டு வந்து வச்சுருப்பாரா, அதை எடுத்து பிறட்டினோம்னா படித்த மாதிரி இருக்கும், படிக்காத மாதிரி இருக்கும் நம்ம வாங்கின புஸ்தகம். இது 2ம் கட்டான அறிக்கை, இது என்ன செய்யலாம், சரி ஒன்று எதுக்கும் ஒன்று எடுத்து வைப்போம் அப்படின்னு எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா அதில் இன்னொரு காப்பி வச்சுருப்போம் நம்ம. ஏன்னா நம்ம எல்லோரும் ஜோசியர் இல்லை, எல்லார்த்திட்டையும் இருக்கும். அதே மாதிரி மீட்டிங்கில் நோட்ஸ் எழுதுங்கம்பாங்க. நோட்ஸ் எழுதுனா நம்ம எழுதுவோம், நிறையா மீட்டிங்கில் நோட்ஸ் எழுதுவோம், அதுக்கப்புறம் அந்த நோட்ஸ் எங்கே போச்சுன்னு தெரியாது, என்ன ஆச்சுன்னு தெரியாது, என்ன கதியில் ஆச்சுன்னு தெரியாது. நானும் இந்த நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன், இவங்க பேசுனதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அப்படியே சம்மரைஸ் பண்ணுவேன். அப்படி தான் இருக்குது இதில். அப்போது இதில் பாருங்கள், இதில் சொன்னார் 7ல் ராகு இருந்துச்சுன்னா, நம்ம பாலமுருகன் சொன்னார் பாருங்க, 7ல் ராகு இருந்துச்சுன்னா மனைவி வந்து பாத்திரத்தை தூக்கி அடிப்பார். அப்போ 8ல் ராகு இருந்தால் மனைவியே தூக்கி அடிப்பார், இல்லாட்டி புருஷனையே தூக்கி அடிப்பார். இல்லை அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட வேண்டியதானே நம்ம, அது மாதிரி தான் சொன்னார். அதே மாதிரி நம்ம இவர் முரளி முகுந்தன் பேசுகிறப்ப தான் சொன்னார், நான் எங்கேயும் சொல்லாத பரிகாரத்தை சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி, எந்த நட்சத்திரத்திலும் கிரகம் இல்லைன்னா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டெல்லாம் சொல்லிட்டு வர புதினா சட்னி கூட சொன்னார். அதே மாதிரி குரு வந்து வலுவிழந்து இருந்ததுனாக்க அவங்க வந்து நிறையா சாப்பிடுவாங்க, அதனால் உடல் பருமன் வரும், உணவு கட்டுப்பாடு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம். அதை விட சனிக்கு சொன்னாங்க பாருங்கள், சூடாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. அதுவும் வந்து அதாவது கேள்விப்பட்ட விஷயம்னாலும் நமக்கு வந்து இந்த இடத்துல இப்படி கேள்விப்படுறது புதுமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நான் சொல்லலை, ஓ சொன்னார் அவர், அப்போ நம்ம என்னமோ பின்னால் திரும்பி பேசிக்கிருந்தோம்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்போது நோட்ஸ் எடுத்து வைக்கிறதுங்கிறதே அதுக்கு தான். திருப்பியும் போய் இதை வந்து பெரட்டி பார்க்கணும் சார், பெரட்டி பார்த்தா தான் வந்து அது வந்து எந்த அளவுக்கு இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு பாயிண்ட் சொன்னார், லக்கண புள்ளி அப்படின்னாரு. நம்ம லக்கண புள்ளி எது, ராசி புள்ளி எது, நட்சத்திர புள்ளி எது அப்படின்னு சொல்லி, இந்த புள்ளி 16 புள்ளி கோலமா 8 புள்ளி கோலமான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி புள்ளி. இந்த புள்ளி தான் வந்து குணத்தை நிர்ணயிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. அதுவும் கரெக்டு. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுடைய லக்னம் வந்து எந்த நட்சத்திர பாதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஒரு உதாரணமாக கேதுவுடைய பாதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும், தெய்வ நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும், மந்திர மாந்திரிகத்தை நம்பக்கூடியவங்களாக இருப்பீங்க, செய்வின பில்லி சூனிய ஏவல்ங்கிறதுலேருந்து நம்ம எதுக்குடா அதுக்கு தொல்லை, நம்ம விலகி இருப்போம்னு நினச்சி விலகி இருக்கிறவங்களா இருப்பீங்க, நேர்மையாக நடக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. யாராவது வந்து வீட்டில் உட்காந்து வளவலன்னு பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இவங்க எப்போ போவாங்க, நம்ம கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கலாம், ஏன்னா தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க. இப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டை நம்ம சொல்லலாம். கரெக்டு தானே?
கரெக்டு தான், நான் படிச்சிட்டேன் மூந்தன்ட்ட. அப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்துடுது இல்லையா? இப்போ இதே இது லக்கணமே வேணாம்ன்றானே அவனை என்ன செய்கிறது? அந்த ஜாதகத்தில் பாருங்கள், குரு வந்து அவர் வீட்டில் ஆட்சியாக இருப்பார், இல்லாட்டி குரு கேது சேர்ந்துருப்பார். இப்போ நீங்கள் நாடி ஜோதிடத்தில் பலன் கணிங்க, அந்த கேதுவுடைய குணத்தை கொண்டு வந்து சொருகிரும் இல்லை. அப்போ எப்படி எடுத்தாலும் அது கரெக்டாக வந்து சேர்ந்துடும். அதனால தான் சார் இதில் குழப்பம் வர்றது, கான்ட்ராவர்சி வர்றது. செஸ் போர்டு மாதிரி நம்ம குதிரை எடுத்துகிட்டு போய் தான் விளாட்னோம்னு இல்லை. நான் குதிரை எடுத்துகிட்டு போனேன்னா இன்னொருத்தர் ராணி எடுத்துகிட்டு வருவார், இன்னொருத்தர் பிஷப் எடுத்துகிட்டு வருவார், இன்னொருத்தர் யானை எடுத்துகிட்டு வருவார். ஆக ஆளாளுக்கு ஒன்று ஒன்றில் விளையாடலாம், எல்லாத்துலேயுமே விளையாடலாம். ஆனால் ஃபைனல் ரிசல்ட் எது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபைனல் ரிசல்ட் எதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டே வரையில எதுக்கு நம்ம கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அங்கனையே நின்றுக்கிற வேண்டியதான், அவ்வளோதான். அதிலேருந்து அப்புறம் ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ராகு நிற்கிற இடத்துல பஞ்சாயத்து இருக்கிறதுங்கிறது கம்மி தான். சரி, குரு பார்வை வந்து எல்லாத்துக்கும் யோகத்தை செய்யும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் உண்டு இல்லையா? குரு பார்க்குற இடம்லாம் அடி வாங்கினதெல்லாம் இருக்குது. நான் அதை நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். அது வந்து எக்ஸாம்பிள் ஜாதகத்தை எல்லாம் போட்டு. இப்போ நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், அது எப்படி அப்படின்ற மாதிரியான கொஷின் கூட வரும். ஆனால் ஒரு ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தை குரு எங்கெல்லாம் பார்க்குதோ அந்த இடமெல்லாம் அடி வாங்கியிருக்கு, எப்படிலாம் சிரமப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே கொடுத்துருக்கேன். அதுதான் நம்ம இதில் மீட்டிங்கில் பேசலை தான் சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் மீட்டிங்கில் சப்ஜெக்டே ஒன்றும் பேச காணோம். நான் சேனலில் சப்ஜெக்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், வேறு என்ன பேசுகிறேன், அதையே தான் திருப்பி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ரிலாக்ஸாக நம்ம இந்த மாதிரி எல்லா பேரும் நம்ம சந்திக்கிறோம் இல்லையா? ஒரே வைப்ரேஷனில் ஒரே குணமுடைய எல்லாரும் ஒன்றா சந்தித்து உட்காந்து பேசுகிறோம் பாருங்கள், இது ஒரு பெரிய சுகம் சார். சாப்பிடையில எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசுனீங்களா, இது சுகம் சார். இதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அதை நற்குணமுடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்று, பொறுப்புடை மகளிரோடு பொருதிய வாழ்தல் ஒன்று. பாருங்கள் அதில் என்ன சொல்கிறான்னு, நல்ல மனைவி கிடச்சி அந்த மனைவியோடு நம்ம வாழ்கிறது இருக்கு இல்லையா, அது இந்த பிறப்பில் சொர்க்கம்னு சொல்கிறான் சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதையே தான் நான் என் புருஷன்ட்ட சொல்கிறேன், அவன் புரிஞ்சிக்க மாட்டானே, என்ன செய்ய சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடாது, சரியா? அப்போது நற்குணமுடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்று, பொறுப்புடை மகளிரோடு பொருதிய வாழ்தல் ஒன்று, பற்பலரோடு நன்னூல் பகர்ந்து வாசித்தல் ஒன்று, சொற்பெரும் இவைகள் மூன்றும் இம்மையில் சொர்க்கமாமே அப்படின்றான். இப்படி ஒத்த கருத்துடையவர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து பேசுகிறதும் கேட்குறதும் இருக்குது பாருங்கள், இது சொர்க்கம்ன்றான். இப்போ நம்ம எல்லோரும் சொர்க்கத்தில் இருக்கோம், திருச்செங்கோட்டில் இல்லை, சரியா? அப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், கடந்த ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி நேரம் அளவில் பாருங்கள், நம்ம வீட்டில் 1008 கவலைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம இங்கேயே ஃபோக்கஸ்டாக இருக்கும் பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கருத்தொருமித்து வந்து நிற்கிறோம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஸோ அந்த வகையில் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் வேணாலும் பாருங்கள், ஜாமக்கோளில் பாருங்கள், பிரசன்னத்தில் பாருங்கள், ஹோரையில் பாருங்கள், அதுன பராசரர் முறையில் பாருங்கள், வேறு என்ன நட்ட ஜாதகம் பாருங்கள், ஸ்ரீராமர் ஆரூட சக்கரம் பாருங்கள், சீதா சக்கரம் பாருங்கள், வேறு என்ன சொல்லலாம், நிமித்த ஜோதிடம் பாருங்கள், இப்படி எதை வேணாலும் பாருங்கள். ஆனால் தயவு செய்து ஜோசியம் பாருங்கள், சரியா? இந்த இதில் சொல்லுவான்ல, நீ 1000 சொல்லு ஆனால் 999க்கு அப்புறம் சொல்லு அப்படின்வாங்க. அது மாதிரி நீங்கள் ஜோசியம் பாருங்கள், உங்களுக்கு எந்த முறை சரியாக வருதோ அந்த முறையை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. ஆனால் ஒன்று சார், நம்ம இறங்கின துறையில் ஈடுபட்டு ரொம்ப பிலீஃபாக கரெக்டாக கெட்டியாக பிடிச்சி நின்னோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக சொல்கிறேன், இந்த உலகமே உங்கள் பின்னால் வரும் சார். படிப்பு, கௌரவம், அந்தஸ்து, அரசியல், பதவி, அதிகாரம், இன்னும் எத்தனையோ விதத்தில் இருக்க அத்தனையும் உங்கள் பின்னால் வரும் சார். அப்படிப்பட்ட ஒரு துறை தான் வந்து ஜோதிடத்துறை. அப்பேற்பட்ட மிக அரிய ஜோதிடத்துறையில் தான் நம்ம காலடி எடுத்து வச்சுருக்கிறோம். இவ்வளோ நாள் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த துறையில் வந்து நம்ம எப்போவுமே ஒரு தடவை இறங்குறப்ப டவுட் வரும், சந்தேகம் வரும். ஒரு டைம்லலாம் இப்போ ரவி ஃபஸ்ட் ஆளாக பேசினார் இந்த மீட்டிங்கில். அவர் வந்து முத மீட்டிங்கில் பேசல பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பேச முடியாது, ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும். இந்த 2 நாளைக்கு முன்னாடி நம்ம மேடையில் மீட்டிங்கில் பேசுகிறார், பிரமாதமாக சொன்னார். எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தது என்னுடைய மனைவி தான் ஜோசியம் படிக்கிறதுக்கு. அப்போ நான் முதலில் என் மனைவியை வணங்கி ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்தார் அவர் உரையை. எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். அந்த அம்மா அதுக்கப்புறம் ஜோசியம் மீட்டிங்க்கு போக வேண்டாம்னு சொல்லும், ஒரு மீட்டிங் விடுறதில்ல, அவர் எல்லா மீட்டிங்க்கும் வந்துடுறாரு. இப்போ தான் அந்த சூட்சுமம் தெரியுது. இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ண இப்போ இவர் முரளி முகுந்தன் தான் பேசலை, ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது மாதாந்திர கூட்டம் நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்குள்ளே அவர் வந்து இறங்கியிருக்காரு. ஒவ்வொரு மாதமும் புது புது அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை சொன்னார். உண்மையிலே அதெல்லாம் அனுபவ வார்த்தைகள். ஏன்னா 2 சம்சாரம் இருக்கிறவனே படாத பாடுபடுறான் இல்லையா? இங்கே வந்து ஜோசியத்தில் வந்து பூரா பேருமே சம்சாரம் கணக்கு தான். என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உரிமையாக சண்டை போடுவாங்க நம்மளோட.
அவ்வளவு பேர்த்தையும் கட்டி இழுத்துட்டு போகிறதுன்னு இருக்கே, அடேங்கப்பா. அந்த வேலையில் உடைவாளை உருவிட்டு நம்மால் இறங்கியிருக்காரு. இந்த பயணம் அவருக்கு வெற்றிகரமாக நடக்கணும். அவருக்கு உறுதுணையாக அவங்க வீட்டுக்காரம்மாவும் கூடவே இருக்கணும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறப்ப நானும் சேர்த்து 2 மொத்திடுறேன்டா, யாருன்னு கணக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அடிச்சு விடக்கூடாது. அதனால் கூட நின்று அவருக்கு எல்லா வளமும் நலமும் கொடுத்து பொருளாதார வசதியிலேருந்து புகழ் வசதியிலேருந்து அத்தனையும் கொடுக்கணும். முருகப்பெருமான் அருள் புரியணும்னு எல்லாரோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம்புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளேன்னு அந்த முருகப்பெருமானை வணங்கி ஆள் போல் தலைதளைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். அழகு அழகு அழகு. ஒரு அற்புதமான ஒரு அப்படியே இந்த மழை பெய்தல் அடமலைன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி மிகப்பெரிய ஒரு அடமலை சரவெடி, ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில் அவர் ரொம்ப அற்புதமான ஒரு மிகச்சிறந்த ஒரு சொற்பொழிவை தந்தார். அவரை வாழ்த்தி மகிழ்கிறோம். நன்றி. ஐயா அவர்களுக்கு ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக மலர் மரியாதை பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. செயலாளர் சங்கர் அவர்கள் பொன்னாடை போற்றுவார் மற்றும் சந்தனமாலை துணைத் தலைவர் அவர்கள் அணிவிப்பார். செயலாளர் வெள்ளிக்காயின்களை கொடுத்து பரிசளிப்பார். எல்லாம் சேர்ந்து இல்லைங்க. ஐயா அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கமும் யதார்த்தமும் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை, சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அழகாக கொடுத்துருக்கிறாரு. அந்த கிரக நிலைகள் எப்படி இருந்தால் நாம் எப்படி பலன் சொல்ல வேண்டும், அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமான முறையில் கொடுத்த செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட